இஸ்ரவேல் யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். அவனுடைய முதிர் வயதுல யோசேப்பு பிறந்ததுனால மற்ற பிள்ளைகளை காட்டிலும் அவன் மேல அதிகமா பாசம் வச்சிருந்தான். ஆனா யோசேப்பின் சகோதரரோ அவனை அதிகமாய் பகைத்தார்கள். அவங்க ஏன் பகைக்கிறாங்க? அவங்க அப்பா யோசேப்பை ரொம்ப அதிகமா நேசிக்கிறதுனால அவனை பகைக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் உங்க சொந்த சகோதரர்களால், உங்கள் உறவினர்களால் பகைக்கப்படலாம். எல்லாரும் உங்களை வெறுக்கலாம். ஏன் என்னை பகைக்கிறாங்க, ஏன் என்னை வெறுப்போட பார்க்குறாங்க, என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாம குழம்பி போயிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், யோசேப்பை அவன் சகோதரர்கள் ஏன் பகைச்சாங்க? அவன் தகப்பன் அவனை நேசித்தபடினால. இன்றைக்கு உங்களுடைய சகோதரர்களோ உறவினர்களோ உங்களை ஏன் பகைக்கிறாங்கன்னு கேட்டா, உங்கள் பரம தகப்பன் உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிப்பதனால் உங்களை ஸ்பெஷலா கவனிக்கிறாரு. உங்களுக்கு பார்த்து பார்த்து அவர் செய்யறாரு. இஸ்ரவேல் அவனுடைய நேசகுமாரனுக்கு பல வர்ணமான அங்கியை தச்சு கொடுக்குறான். யாருக்கும் அந்த அங்கியை தச்சு கொடுக்கல. அதுதான் எல்லாருக்கும் ரொம்பவே அதிகமா பகையை உண்டாக்குது. நமக்கு செய்யல, அவனுக்கு செய்யறாங்க பாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு உங்களை பகைக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க, கர்த்தரால நேசிக்கப்பட்டிருக்கீங்க. அவர் உங்களுக்கு விசேஷித்த விதத்துல நிறைய காரியங்களை ஆசீர்வாதமா கொடுத்துருக்கிறாரு. அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்குலாம் உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. அதனால இந்த உலகம் உங்களை பகைக்கிறது. அவர் நம்மை நேசிக்கிறார். நமக்கு தேவையானதை எல்லாம் அவர் பார்த்து பார்த்து செய்கிறார். நமக்கு எல்லா தேவைகளையும் அவர் பார்த்து பார்த்து செய்யறதுனாலேயே இந்த உலகம் நம்மை பகைக்கிறது.